இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் சொல்ல போகிறது இதை டபுள் நாட் ஸ்டிச்சஸ் அன்றைக்கி போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்போவும் அதே த்ரெட்டு தான், அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இப்போது ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன். அது மட்டும் ப்ளவுஸ்க்கும் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் நான் போடுறது இந்த ஷால் ஓரத்தில், சாரீ ஓரத்துலலாம் லேஸ் வச்ச மாதிரி அழகாக வந்துடும். அதையும் நான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி எடுத்துட்டோம், ஊசி இப்படி வச்சு. இப்போ நம்ம உள்ளே நுழைக்கும் போது நீடியில் இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பி பேக் சைடு வரும். இப்படி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு வராது, துணியிலே நீடில் மாட்டாது. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் பாருங்கள். நீடில் எப்படி இருக்கா, இந்த பேக் சைடு பிடிச்சி இப்படி இழுத்துட்டோம்னா வந்துடும். திருப்பி நம்ம துணியில் எடுக்கும்போது நீடில் மாற்றிக்கணும், சேஞ்ச் பண்ணிடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இது இந்த 10 பூ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது கரெக்டாக பக்கத்தில் இடம் எடுத்திங்கன்னா இது ப்ளவுஸுக்கும் ப்ளவுஸோட நெக்கு ஸ்லீவுக்கு பார்டர் வச்ச மாதிரி வரும். மணி வச்சு தைச்சா மாதிரி நமக்கு தெரியும். கரெக்டாக இது மாதிரியே போட்டுட்டு வந்திங்கன்னா நான் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு ஃபினிஷிங்கில் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இந்த கேப் இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இதே ஸ்டிச்சஸை இந்த அளவுக்கு கேப் விட்டு தைச்சோம்னா நம்ம ஷாலுக்கும் சாரீக்கும் லேஸ் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ அதை போட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் இந்த கேப்பை தான் இங்கே இருக்கும், இங்கேருந்து இங்கே இருக்கிற கேப்பை இங்கே இருக்கும். இதை பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ இங்கேருந்து இந்த 10 தையல் கிட்ட இருக்கும். இது நம்ம ப்ளவுஸ்க்கும் ஸ்லீவுக்கும் நீங்கள் போட சொன்னோம். இப்போது நான் நெக்ஸ்ட்டு எப்படி போட்டிருக்கேன், கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கங்க. இந்த மேலே வர தையல் தான் நமக்கு தெரியும். இது போட்டிங்கன்னா சாரீ ஓரம், ஷால் ஓரம், இந்த மாதிரி ஓரத்தில் வர்றதுக்கு இது மாதிரி போட்டிங்கன்னா அழகாக மணி லேஸ் வச்ச மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதை முடிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃபினிஷிங் பண்ணதை உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ இதை நான் ஒரு ஷால் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த ஷாலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் கொஞ்சம் கேப் விட்டு போட்டதுனால எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃபினிஷிங். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம ஃபினிஷிங் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும்.